இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நெயில் கோன் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 100 ml நெயில் லிக்விட் வந்து எடுத்திருக்கேன். ml ஆயிலுக்கு நான் வந்து இங்கே மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதா வந்து நான் கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம வந்து மைதா வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம நெய் லிக்விட் ஆட் பண்ணணும். இல்லை கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மைதா வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் நெய் லிக்விட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் மைதா வேணும்னா கொஞ்சம் மைதா ஆட் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா கொஞ்சம் நெய் லிக்விட் ஆட் பண்ணாலே போதும். நெயில் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம பைப்பிங் பேக்குள்ளே இந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாகவே ஷிஃப்ட் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பைப்பிங் பேக்கில் இருக்கிற நெயில் கோனை வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க செலோஃபேன் ஷீட்டில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியது தான். வந்து ஒரு 20 நெயில் கோன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த 20 நெயில் கோன்ஸுமே என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ரீசெல்லிங்காக கேட்டது. நெயில் கோன் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி கொடுக்குறது. நெயில் கோன் மட்டும் இல்லை, ஆர்கானிக் கோன் ஏன்னா எல்லாமே கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக தான், அவங்களுக்கு ஃப்ரெஷ் பேட்ச் மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது எனக்கு ரீசெல்லிங் பண்ணணும், எனக்கு ஹென்னா கோன்ஸ் இல்லைன்னா நெயில் கோன்ஸ் ரீசெல்லிங் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.